தேவனிடத்தில் ஒரு மனிதன் வரும்போது அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், நான் ஜெபம் பண்ணினால் பதில் தருகிறவர், நான் வேண்டிக் கொண்டால் அற்புதம் செய்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறாரு. நீங்கள் முதலாவது விசுவாசிக்கணும். இன்றைக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இன்றைக்கு என் வியாதியிலிருந்து விடுதலை தருவார், இன்றைக்கு இந்த டிப்ரெஷன்லேருந்து எனக்கு இயேசு விடுதலை தருவார், இன்றைக்கு என் கணவருக்கு இயேசு சுகம் தருவார், இன்றைக்கு என் குழந்தைக்கு இயேசு சுகம் தருவார், இன்றைக்கு என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார், இன்றைக்கு எனக்கு ஒரு வழி திறக்கப்படும், இன்றைக்கு என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகும், இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், இயேசு எனக்கு இதை செய்வார் என்று விசுவாசிக்கணும். அப்போ நீங்கள் இயேசு எனக்கும் அற்புதம் செய்வார், என்னையும் தொடுவார், எனக்கும் விடுதலை தருவார் என்று விசுவாசிங்க. ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். இல்லைங்க நான் கிறிஸ்தவனே இல்லைங்க, எனக்கு கூட இயேசு அற்புதம் செய்வாரா? இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம், நீங்கள் எந்த இனமாக இருக்கலாம், நீங்கள் எந்த பாஷைக்காரராகவும் இருக்கலாம், இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்படி பார்த்துருந்தா என்ன சுகமாக்கி இருக்கக்கூடாது? நான் இயேசுவையே கேவலமாக பேசினவன், இயேசுவையே திட்டினவன், எங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் மரணப்படுக்கையில் சாக கிடந்த போது எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்து என்னை தொட்டு குணமாக்கினார். நான் உயிரோடு இருக்க காரணம் இயேசு. இருதை வீங்கி வலது கால் செயலற்று சாக கிடந்தேன். இவங்க வீட்டுக்குள்ளே நான் ஏன் வரணும்? இவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, இவங்க வேணா என்னை தேடி சர்ச்சுக்கு வரட்டும், அங்கே வரட்டும்னு இயேசு சொல்லவில்லை. நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல இயேசு வந்து அற்புதம் செய்கிறவர். ஏனென்றால் அவர் கடவுள், அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், அந்த மனுஷனுடைய கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் தாண்டினவர். அவர் ஒரு எல்லைக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. இல்லை இந்த நேரம் சரியில்லை, உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, உங்களுடைய ராசி சரியில்லை, உங்களுக்கு இது சரி ஒன்று இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இயேசு. என்ன வேணாலும் சொல்லட்டும், நேரம் சரியில்லை, ராசி சரியில்லை, கெட்ட காலம் சொல்ல, எந்த காலத்தில் அற்புதம் செய்கிறவர் இயேசு. அவர் தான் கடவுள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் சூழ்நிலைகளெல்லாம் பார்க்காதங்க. இன்றைக்கு இயேசு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் விருப்பத்தோடு வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கணும்.